ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் யூபிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் சேலஞ்ச் கரண்ட் அஃபேர் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். 20th அக்டோபர் ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா ஒரு எடிட்டோரியல் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு த வீடியோ, வழக்கம் போல் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி குவிசஸ்லாம் நடத்திட்டு வரோம். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். நீட் stands for National Eligibility Cum Entrance Test. அண்ட் இந்த நீட் எக்ஸாமை பற்றி பல வருடம் சொல்ல முடியாது, ஒரு 2-3 வருடமாகவே பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ்லாம் நிறையா சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் முக்கியமாக பார்த்தோன்னா பயங்கர கான்ட்ரவர்சியான விஷயம்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு இன்இக்வாலிட்டி சுச்சுவேஷனை இது க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூவாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக இந்த பேண்டமிக் அண்ட் லாக்டவுன் சுச்சுவேஷன்லேயும் பார்த்தோன்னா அதையும் தாண்டி பார்த்தோன்னா மெனி அப்போசிஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அதையும் தாண்டி இந்த எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. எக்ஸாம் நடத்துறது இல்லாமல் ரிசல்ட்டும் எல்லாம் வந்துருச்சு. அதுவே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் சொல்லலாம். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் கிராஜுவேஷனில் மெடிக்கல் அண்ட் டென்டல் கோர்ஸுக்காக சீக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த எக்ஸாம். அண்ட் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த நீட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்டர்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது மூலிமா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெடிக்கல் எஜுகேஷனை கொண்டு வரலான்றது தான் இந்த எக்ஸாமோட ஐடியாவே. அண்ட் டு ரைஸ் குவாலிட்டி இன் மெடிக்கல் எஜுகேஷன் பை எலிமினேட்டிங் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் அண்ட் டு க்ரியேட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்குறதுக்காக ஒரு யூனிஃபைடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோம் அப்படின்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நீட் எக்ஸாமோட அப்ஜெக்டிவே. அண்ட் நமக்கு இதை பார்க்கும்போதே தெரியும், என்னடா இந்த எக்ஸாம் ரொம்ப நியாயமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொமோட்ஸ் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன். அது எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டமை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது, வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் சிலபஸை அடாப்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கான அத்தாரிட்டி இருக்குது. அண்ட் நமக்கு இதுலேருந்தே தெரியுது, ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் பார்த்தோன்னா அவங்களோட சிலபஸ் மாறுது, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா பயங்கரமாக வேரி ஆகுது. அண்ட் இதை மாதிரி எஜுகேஷனில் ஒரு வேரியிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது நீட் மாதிரியான ஒரு எக்ஸாம் வைக்கும் போது நேச்சுரலாகவே ஒரு இன்ஈக்விட்டியை க்ரியேட் பண்ணுது. அண்ட் இது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா வீக்கர் செக்ஷன்லேருந்து வர புவர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கட்டும், வெறும் ஸ்டேட் போர்ட்லேயே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்களால இந்த எக்ஸாம் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அண்ட் ஃப்ரம் திஸ் எடிட்டோரியல் நமக்கு என்னென்ன வே ஃபார்வர்டு பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு த எஜுகேஷனை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃபோர்டபிலிட்டி இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேரையும் என்ஷூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரூ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லைக் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வரணும். லைக் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 7.5% மெடிக்கல் சீட்ஸ் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி பிற மாநிலங்களும் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டோரியலில் ஒரு வே ஃபார்வர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஒரு கவர்மெண்ட் கோச்சிங் கிளாஸஸ் என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான ஃபீஸ் லிமிட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிர்ணயிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸார்பிடண்ட்டாக கண்டிப்பாக ஃபீஸஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க. அது மூலியமாக என்னென்னா மாணவர்களால் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபீஸஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சில மாணவர்களால் போக முடியும், ஏன்னா அவங்க எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். சில பேரால் போக முடியாது. அதனால் அந்த கேப் ஆஃப் நாலேஜ்ன்றது அதிகரிக்கும். அதை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஃபீஸை நிர்ணயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கவர்மெண்ட்டானவங்க சப்சிடின்றது அனௌன்ஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபார் வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்சிடி அனௌன்ஸ் பண்ணால் தான் அவங்களால இந்த கேப் ஆஃப் நாலேஜ்ன்றதை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு ஸ்மால் நியூஸ் அபவுட் மலபார் நேவல் எக்ஸைஸ் பற்றி பார்க்கலாம். மலபார் நேவல் எக்ஸைஸ் ஃப்ரம் ட்ரைலேட்ரல் நேவல் எக்ஸைஸில் குவாட்ரிலேட்ரல் நேவல் எக்ஸைஸுக்கு எலிவேட் ஆகிருக்கு அதோட பொசிஷன். கன்சிஸ்டிங் ஆஃப் இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா தான் இப்போ ரீசெண்டாக இந்த நேவல் எக்ஸைஸில் சேர்த்துக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி அபவுட் திஸ் பார்க்கலாம்.
1990s தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மலபார் நேவல் எக்ஸசைஸ்ன்றது ஆரம்பித்தாங்க. வித் யூஎஸ்ஏ ஒரு பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸாக தான் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டில் 2006 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. 2006 அண்ட் 2007 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. லைக் இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா இன்க்ளூடிங் சிங்கப்பூரையும் வந்துட்டு இந்த எக்ஸசைஸில் சேர்த்து ஒரு நேவல் எக்ஸசைஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மூவ்னால் வந்துட்டு சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு ஒரு டென்ஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த முயற்சி அப்படியே கைவிட்டுட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் 2010 பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த பார்டர் இஷ்யூஸ்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு டென்ஷன் நிலந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் ஆனது வந்துட்டு ட்ரைலேட்ரலாக வந்துட்டு மாற்றப்பட்டது. இன்க்ளூடிங் ஜப்பான், இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் சேர்ந்து ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸாக வந்துட்டு ஆஃப்டர் 2015 இது இருந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்ததுனால ட்ரைலேட்ரல் வந்துட்டு குவாட்ரிலேட்ரலாக வந்துட்டு இது எலிவேட் ஆகிருக்கு இதோட பொசிஷன். அண்ட் இந்த குவாட்ரிலேட்ரல் எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ இன்ஃபார்மல் டிப்ளமேட்டிக் குரூப்பிங் கன்சிஸ்ட் ஆஃப் இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா டு ஃபோக்கஸ் ஆன் இந்தியா பசிஃபிக் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி. அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோன்னா டு என்ஷூர் ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர்ஸ் இந்த ரீஜியன் ஆஃப் இண்டோ பசிஃபிக் ரீஜியனில் எஸ்பெஷலி சவுத் சைனா சீயை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப்பிங்கே. அண்ட் டு ப்ரொடெக்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த குரூப்பிங். அண்ட் கடந்த காலத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா இந்த சவுத் சைனா சீல பார்த்தோன்னா சைனாவோட ஆதிக்கத்தை காத்துட்டு தான் வராங்க. லைக் அவங்களோட மிலிட்ரி பேஸை வந்துட்டு அங்கே செட் பண்ணியும் சரி, அங்கே இருக்க சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் இருக்கிற நேஷன்ஸ் கூட வந்துட்டு அவங்களோட எப்போவுமே அந்த டிஸ்பியூட் ஏற்படுத்திக்கிட்டே வராங்க. இதனால் இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன்றது வந்துட்டு அங்கே ப்ரொடெக்ட் பண்ணப்படுறது இல்லை. ஸோ அதனால் இந்த குரூப்பிங் மூலிமா ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபார்மல் குரூப்பிங்கு. அண்ட் மற்றும் யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்ற கன்வென்ஷனோட லாஸையும் வந்துட்டு சைனா தொடர்ந்து வந்து வயலேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த மிலிட்ரைஸ் பேஸ்டு ஒரு ட்ரைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸை வந்துட்டு குவாட்ரிலேட்ரலாக மாற்றினதில் வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எதுவும் கிடையாது. பிகாஸ் இந்தியா வந்துட்டு இட்ஸ் ட்ரைங் டு ஸ்ட்ரென்தன் தேர் டைஸ் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி டொமைன். அதனால் அண்ட் பிகாஸ் ஆஃப் நமக்கே நல்லா தெரியும் ஆன்கோயிங் இஷ்யூஸ் வித் சைனா, இந்த பார்டர் இஷ்யூஸ்னால இந்தியா ட்ரைங் டு ஸ்ட்ரென்தன் தேர் ட்ரைஸ். அண்ட் சமீப காலத்திலே பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப காலமாகவே அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுட்டு தான் வராங்க இந்த நேவல் எக்ஸசைஸில் வந்துட்டு அவங்களும் ஜாயின் பண்ணணும்னு. ரீசனாக நடந்த விர்ச்சுவல் மீட்டிங்லேயும் சரி அவங்களோட கோரிக்கையை வச்சுருந்தாங்க, நாங்கள் இந்த நேவல் எக்ஸசைஸில் ஜாயின் பண்ணணும். அந்த கோரிக்கைக்கு ஏற்ப தான் இந்தியா வந்துட்டு அவங்கள இந்த நேவல் எக்ஸசைஸில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தீஸ் 4 countries இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நேவல் எக்ஸசைஸ் மூலியமாக வந்துட்டு இட் வில் ப்ரொமோட் ஜாயிண்ட் கோஆப்ரேஷன் அண்ட் இன்டர் ஆப்பரபிலிட்டி அமாங் தேர் நேவல் ஃபோர்ஸஸ் அண்ட் இட் வில் ஸ்ட்ரென்தன் தேர் டைஸ் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நேவல் எக்ஸசைஸ் குவாட்ரிலேட்டராக எலிவேட் ஆனது கண்டிப்பாக சைனாவை வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்கியிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கான ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் என்னடா நடக்குது அப்படின்றது வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் நியூஸ் பேப்பர் தொடர்ந்து படிங்க. அப்போ தான் அதுக்கான விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கண்டிப்பாக மெயின்ஸ் ஆர் பிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கீப் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.